Namaste children, welcome to science class. So நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் எந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோமா லெசன் நம்பர் 3 பார்த்துட்டு இருந்தோம். அதில் என்னென்ன டாபிக்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ், கலிடியோஸ்கோப், பெரிஸ்கோப், அதோட யூசஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ டுடே we are going to see the topic is refraction of light. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா நல்லாவே தெரியும் என்னென்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புது டாபிக் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இது ஜென்ரலாக என்னன்னு சொல்லிடுறேன். ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது when the light rays it travels from air to any medium, அதாவது லைட் வந்துட்டு ஏரில் ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. திடீர்னு ஏதோ ஒரு இடையில கிளாஸ் பிளேட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மெட்டீரியல் மீடியமாக மாறும். இல்லை அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே என்ட்ராகுது, அந்த லைட் ரேஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே என்ட்ராகுது, இல்லைன்னா தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் வருது, ஏர் மீடியமுக்கு வருது அப்படின்னா அதோட பாத் அந்த லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகுது. அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கக்கூடிய லைட் ரேஸ், இது வந்து ஒரு கிளாஸ் பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்னம்மா கிளாஸ் பிளேட். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ட்ராகும்போது இதோட பாத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா டீவியேட் ஆகுது. அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஆனால் இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல், அதாவது கிளாஸ் பிளேட் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல மீடியம் சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து ஏர் மீடியமாக இருக்கும், இது வந்து என்னென்னா கிளாஸ் மீடியம், அதாவது மெட்டீரியல் மீடியம், எனி மெட்டீரியல் மீடியம். அப்போ இதுக்குள்ளே என்ட்ராகும்போது அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் ரேஸ் வந்து என்னவாகுதுன்னா அங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துட்டு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் அதோட பாத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா பெண்ட் ஆகுது, அதோட பாத்துலேருந்து அது பெண்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், we know that when a light rays fall on a polished surface, ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷனாக என்னென்னு கொடுத்துருக்காங்கம்மா, அதாவது லைட் ரேஸ் வந்துட்டு ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸில் விழுந்துச்சு அப்படின்னா பிளேஸ்ட் இன் ஏர், அந்த அந்த இப்போ ஒரு மிரர் இருக்குது அப்படின்னா மிரர், அதாவது சூரிய ஒளி அதில் அந்த மிரரில் காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிரர் வந்துட்டு அந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் டெய்லி செஞ்சு பார்க்குறது தான். அப்போ அதுதான் சொல்கிறாங்க, we know that when a light ray falls on a polished surface placed in air, அது அந்த அந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ் எங்கே வச்சுருக்கோம், ஏரில் வச்சுருக்கோம். அப்போது அந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ் என்ன பண்ணுது, அது மேலே விழக்கூடிய லைட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் டு த ஏர் இட் செல்ஃப். when it falls on a transparent material, இப்போ சொன்னோம் இல்லைங்களா கிளாஸ் பிளேட் வரைஞ்சி காமிச்சோம் இல்லைங்களா, அப்போ அதுவே ஒரு டிரான்ஸ்பேரண்ட்னா என்னது, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கிளாஸ் பிளேட்டாக இருக்கும். ஸோ when the light rays falls on a transparent material it is not reflected completely, அதாவது ஒரு கிளாஸ் பிளேட் மேலே விழுந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்ன பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது, பார்ஷியலாக தான் வந்து என்ன பண்ணோம், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் a part of it's reflected, a part of it's absorbed. அந்த டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் பிளேட் என்ன பண்ணுது, பார்ட் வந்துட்டு பகுதியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பாதியை வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லைட் பாசஸ் த்ரூ இட், ஆனால் நிறைய லைட் வந்து என்ன ஆகுது, அது வழியே பாஸ் ஆகி போயிடுது. த்ரூ ஏர் லைட் ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ வேகத்தில் அது போகுதுன்னா லைட் ரேஸ் வந்துட்டு, அதாவது ஏர் வழியாக ட்ராவல் ஆகும்போது லைட் ட்ராவல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். பட் இட் கேனாட் ட்ராவல் வித் த சேம் ஸ்பீட் இன் வாட்டர் ஆர் கிளாஸ். ஆனால் லைட் ரேஸ் வந்துட்டு அது ஏரில் போகக்கூடிய ஸ்பீடு வந்துட்டு வாட்டர்லேயோ கிளாஸ்லேயோ போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் சச்சஸ், அதாவது வாட்டரும் கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலாகவே அது வந்து டென்சர் மீடியம் சொல்கிறாங்க, ஏரை வந்து ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் சச்சஸ் வாட்டர் அண்ட் கிளாஸ் ஆஃபர் சம் ரெசிஸ்டன்ஸ் டு த லைட் ரேஸ், அதாவது ஒரு தடையை ஏற்படுத்துது. லைட் ரேஸ் வந்துட்டு உள்ளே, அதாவது ஃபுல்லாக அதோட ஸ்பீடில் வந்துட்டு உள்ளே போக முடியாமல் ஒரு தடை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு தடையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸில் லைட் வந்துட்டு ஃபால் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே என்னவாகும், ஏரில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியலில், அதாவது ஒரு கிளாஸ் பிளேட் வழியாக டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் வழியாக லைட் ரேஸ் பாஸ் ஆகும்போது பார்ஷியலாக ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்ஷியலாக வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும்.
அதாவது பார்ட் ஆஃப் த லைட் ரேஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்ட் ஆஃப் த லைட் ரேஸ் வந்து அப்சார்ப் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த லைட் ரேஸ் வந்துட்டு அப்சார்ப் தான் பண்ணப்படுது பாசஸ் த்ரூ இட். இப்போ த்ரூ ஏர் லைட் ட்ராவல்ஸ், அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். பட் இட் கேனாட் ட்ராவல் வித் த சேம் ஸ்பீட் இன் வாட்டர் ஆர் கிளாஸ். ஆனால் கிளாஸ்லையோ வாட்டர் வழியாவோ அந்த லைட் ரேஸ் பாஸ் ஆகும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது மூவ் ஆகிறது கிடையாது, அதோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டென்சர் மீடியம், ஏர் வந்து ரேரர் மீடியம், இப்போ கிளாஸ் பிளேட்டோ வாட்டரோ வந்துட்டு டென்சர் மீடியம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த லைட் ரேஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு தடையை ஏற்படுத்துது. ஸோ செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஸோ லைட் ரேஸ் ட்ராவலிங் ஃப்ரம் த ரேரர் மீடியம் லைக் ஏர் into a denser medium like glass or water or deviated from their straight line path. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா, இதுதான் லைட் ரேஸ் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இதை தான் வந்து ரேரர் மீடியம் சொல்கிறோம். அதாவது ஏரை வந்துட்டு என்னது ரேரர் மீடியம் சொல்கிறோம். when the light rays enter into ரேரர் மீடியம்லேருந்து, இது வந்து கிளாஸ் பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கிளாஸ் பிளேட்டு டென்சர் மீடியம்குள்ளே என்ட்ராகும்போது அது கண்டிப்பாக பெண்ட் ஆகுது, அதோட பாத்துலேருந்து டீவியேட் ஆகுது, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ லைட் ரேஸ் ட்ராவலிங் ஃப்ரம் த ரேரர் மீடியம் ஏர்லேருந்து லைக் ஏர் இன்டு அ டென்சர் மீடியம்குள்ளே போகும்போது கிளாஸ் ஆர் வாட்டர் ஆர் டீவியேட்டட், அதோட ஒரிஜினல் பாத்துலேருந்து என்னவாகுது டீவியேட் ஆகுது, டீவியேட்டட் ஃப்ரம் தயர் ஸ்ட்ரெயிட் லைன் பாத், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துலேருந்து டீவியேட் ஆகுது. திஸ் பெண்டிங் ஆஃப் லைட் அபவுட் நார்மல் அட் எ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த இடத்துல வந்து இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, நார்மல்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இந்த பெண்டிங் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா திஸ் பெண்டிங் ஆஃப் லைட் அபவுட் நார்மல் அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்சிடென்ஸை பொறுத்து அது வந்து என்னதுன்னா நார்மலாக பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் as it points from one transparent medium to another transparent medium, அதாவது as it passes from one transparent medium to another is called refraction of light. ஸோ இந்த பேராகிராஃப் புரிஞ்சுதுங்களா? ஸோ லைட் ரேஸ் ட்ராவலிங் ஃப்ரம் அ ரேரர் மீடியம் லைக் ஏர் டு இன்டு டென்சர் மீடியம் லைக் கிளாஸ் ஆர் வாட்டர் ஆர் டீவியேட்டட் ஃப்ரம், அதோட பாத்துலேருந்து டீவியேட் ஆகுது ஸ்ட்ரைட் லைன் பாத்துலேருந்து. திஸ் பெண்டிங் ஆஃப் லைட் அபவுட் த நார்மல், அந்த பெண்டிங் ஆஃப் லைட் வந்துட்டு நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆகிற இடத்துல பெர்பெண்டிகுலராக இருக்குது. So as it passes from one transparent medium to another transparent medium, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, is called refraction of light. When a light ray travels from a rarer medium into denser medium, it bends towards the normal and when it travels from, அதாவது இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ்னா இது வந்து பாத்து லைட் ரேஸ் பாத் ஆகுது, இது வந்து நார்மல் ட்ரா பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இது நார்மலாக, இது வந்து நார்மல் என்னு, இது வந்து இன்சிடென்ட் ரே, இந்த ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரீஃப்ராக்டட் ரே. அதாவது ஒரிஜினலாக போகணுன்னா இப்படி போகணும், ஆனால் இது என்ன ஆகலை, இப்படி போகாமல் எப்படி ட்ராவல் ஆகுது, இந்த பாத்தில் பட்டு உடனே அதோட பாத்து, இதுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம், அப்போ இதோட பாத்துலேருந்து என்ன ஆகுது அப்படியே டீவியேட் ஆகுது. இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இந்த லைட் ரே ட்ராவல்ஸ் ஃப்ரம் த, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, டென்சர் ரேரர் மீடியம் இன்டு டென்சர் மீடியம் it towards the normal and it travels from denser medium to, when it travels from the denser medium into rarer medium, அதாவது கீழே தண்ணிக்குள்ளேருந்து லைட் ரேஸ் வந்துட்டு வெளியில் வருது அப்படின்னா it bends away from the normal, அந்த நார்மலை விட்டுட்டு என்ன ஆகும்னா பெண்ட் அவேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So you can observe this phenomenon with the help of the activity given below. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு. இப்போ கிளாஸ்க்குள்ளே வந்து வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு பென்சில் போட்டிருக்காங்கம்மா. அப்போது இங்கே தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரேஸ் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு போகுது. அப்போ அது வந்து என்னவாயிருக்காங்க பெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. Take a glass beaker, fill it with water and place a pencil in it. Now look at the pencil through the beaker. beaker வழியாக வந்துட்டு அந்த பென்சிலை நம்ம பார்க்குறோம். Now look at the pencil through the beaker வழியாக பார்க்கும்போது does it appear straight? அது ஸ்ட்ரைட்டாக தெரியுதா நமக்கு? இல்லை. No, it will appear to be bent at the surface of the water. அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் பார்க்கும்போது என்ன ஆகுது, அது பெண்ட் ஆகிருக்கு. ஒய் அப்படின்னா என்ன காரணம்னா இந்த லைட் ரேஸ் it travels from denser medium to rarer medium. In this activity the light rays actually travel from the water, அதாவது டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு, டென்சர் மீடியம் இன்டு த
denser medium into the rarer medium. As you saw earlier, when a light rays travels from a denser medium to a rarer medium, it is deviated from its straight line path. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரேரர்லேருந்து டென்சருக்கு போகும்போது அதோட பாத் என்னவாச்சு, டீவியேட் ஆச்சு. அதே மாதிரி ஸோ பென்சில் அப்பியர்ஸ் டு பி பென்ட் when you see it through the glass of water. இதுவே லைட் ரேஸ் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு போகும்போது அந்த கிளாஸ் வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ் வழியாக பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பென்சில் என்னவாயிருக்கு, பெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதுதான் வந்து ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஒரிஜினல் பாத்லேருந்து லைட் ரேஸ் என்னவாயிருக்கும், சம் மோர் டிஸ்டன்ஸ் டீவியேட் ஆயிருக்கு. அடுத்த டாபிக் என்னென்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைம்மா, அதாவது லைட் ரேஸ் வந்து ரேரர் மீடியம்க்கும் டென்சர் மீடியம்குள்ளே என்ட்ராகும்போது அதோட பாத் டீவியேட் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு உள்ள இடையில உள்ள ரேஷியோவை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் மியூ. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். Refraction of light in a medium depends on the speed of light in that medium. அதாவது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு இன் எ மீடியம், மீடியம்னா கிளாஸ் மீடியம், வாட்டர் மீடியம், அதுதான். ஏருங்கிறது ரேரர் மீடியம். மற்றபடி வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டா வாட்டர், கிளாஸ் அதெல்லாம் எடுத்துட்டோன்னா அதெல்லாம் வந்து டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம், அந்த மீடியமில் லைட்டோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். when the speed of light in a medium is more, அதாவது மீடியமில் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் வரக்கூடிய லைட்டோட வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்டிங் வந்து என்னவாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். அதாவது ஏரில் எவ்வளோ ஸ்பீடில் வருதோ, இப்போ இடையில கிளாஸ் இருக்குது, இதுதான் கிளாஸு, இது வழியாக வந்துட்டு என்ன ஆகுது, என்ட்ராகும் போதும் மோர் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா பெண்டிங் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பெண்டிங் இஸ் லெஸ். இதுவே லெஸ் ஸ்பீடில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்பீட் வருது, ஆனால் இதுக்குள்ளே என்ட்ராகும்போது ஸ்பீட் வந்து லெஸ் ஆகுது அப்படின்னா பெண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. when the speed of light in a medium is more, when a speed of light in a medium is more, the bending is less. பெண்டிங் வந்து எப்படி இருக்குமா, லெஸ்ஸாக இருக்கும். and when the speed of light is less, ஸ்பீட் ஆஃப் லைட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பெண்டிங் வந்து எப்படி இருக்கும், மோராக இருக்கும், அதிக அளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ த அமௌண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம், இஸ் டினோட்டட் பை எ டேர்ம் நோன் as ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். அப்போது அந்த எப்படி வந்துட்டு அந்த மீடியமில் ரீஃப்ராக்ட் ஆகுது, அமௌண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம் வந்து எந்த டேர்மில் டினோட் பண்ணுறாங்கன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் த என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஏர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் பர்டிகுலர் மீடியம். அப்போ என்ன அர்த்தம், ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த ஏரில் வரும்போது லைட்டோட ஸ்பீடு என்ன, திடீர்னு ஒரு மெட்டீரியல் மீடியம் அதாவது வாட்டரோ இல்லை கிளாஸோ வைக்கும்போது அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் என்னவாயிருது, குறைஞ்சிருது. அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை பொறுத்து ரீஃப்ராக்ஷனோட பெண்டிங் வந்து நடக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, த அமௌண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் எ மீடியம் இஸ் டினோட்டட் பை எ டேர்ம் நோன் ஆஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஏர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் பர்டிகுலர் மீடியம். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த ஏர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த பர்டிகுலர் மீடியம். ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் இஸ் டினோட்டட் பை த க்ரீக் லெட்டர் மியூ. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. மியூஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் அதாவது சி அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் வி, வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ மியூஸ் ஈக்குவல் டு என்னம்மா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் சி, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம் வி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் அ ரேஷியோ ஆஃப் 2 சிமிலர் குவான்டிட்டிஸ். அதாவது ஸ்பீட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது, ரெண்டுமே சிமிலர் குவான்டிட்டிஸ் தான், ஸ்பீடு மட்டும்தான். ஆனால் ஸ்பீட் இன் ஏர் அண்ட் ஸ்பீட் இன் மெட்டீரியல் மீடியம் அதாவது வாட்டர் இல்லை கிளாஸ். அண்ட் ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட், அதுக்கு வந்து என்ன கிடையாது, யூனிட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம் இஸ்,
அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம் இஸ் லெஸ் தேன் இட்ஸ் ஸ்பீட் இன் ஏர். அதாவது லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு ஏரில் அதிகமாக இருக்கும், மெட்டீரியல் ஏதாவது மீடியமில் லெஸ்ஸராக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. சின்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம் இஸ் லெஸ் தேன் இட்ஸ் ஸ்பீட் இன் ஏர், இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூசிக்கல்ட்டு என்னென்னு கிடைக்கும், 1 விட அதிகமாக தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டேப்லர் காலமில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மெட்டீரியல் மீடியம். இது ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 1.0. அடுத்தது வாட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33. அடுத்தது ஈத்தர் 1.36. அடுத்தது கெரோசின் 1.41. ஆர்டினரி கிளாஸ் 1.5. குவாட்ஸ்க்கு வந்துட்டு 1.56. டைமண்டுக்கு வந்துட்டு 2.41. இப்போ இன் ஜென்ரல் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம், அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு மீடியமை பொறுத்து இன்னொரு மீடியம்க்கு என்ன ஆகுது, இஸ் கிவன் பை த ரேஷியோ ஆஃப் த அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டிசஸ். அதாவது த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம் இஸ் கிவன் பை எப்படி கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தயர் அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டிசஸ். இது அப்சல்யூட்மா அப்சால்வ்னு கொடுத்துருக்காங்க, அது அப்சல்யூட். ஸோ இப்போ எப்படி எழுதியிருக்காங்க அந்த ஈக்குவேஷனை, 1μ2 இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டிவைடட் பை அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மீடியம். இதை வந்து செகண்ட் மீடியமாக வாட்டர்னு எடுத்துட்டா ஃபஸ்ட் மீடியமாக ஏர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வாட்டர் இல்லை கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆகும், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஜென்ரலாகவே நமக்கு என்ன தெரியும், சிவி அப்படின்னு தெரியுங்களா. சின்னா அதாவது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம்னு அர்த்தம். அப்போ 1μ2 is equal to c/v2 divided by c/v1 or 1μ2 is equal to cc என்னவாயிருது, கேன்சல் ஆயிடுது, v1/v2. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, thus the refractive index of one medium with respect to another medium is also given by the ratio of the speed of light in the first medium to its speed of in the second medium. இந்த v1 v2ங்கிறது ஃபஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ கிளியர்? இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சா? அடுத்தது ப்ராப்ளம் 4 பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் கொடுத்துட்டாங்க, என்னது 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியமில் 2 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்களே, என்னது மியூசிக்கல் டு அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூசிக்கல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். அவங்களே ரெண்டுத்துக்குமே கொடுத்துட்டாங்க, 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் டிவைடட் பை 2 × 10⁸. இப்போ 10⁸ என்னவாயிருது, கேன்சல் ஆயிடுது. இப்போ 3/2 டிவைட் பண்ணும்போது வி கெட் 1.5 ஆன்சர். என்ன ஆன்சர் கிடைக்குமா, 1.5. அப்போ இந்த மியூவோட வேல்யூ எதுக்குன்னா த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் பிளேட்டுக்கு வந்துட்டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது, 1.5. ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஆர் யூ கிளியர் தீஸ் டாபிக்ஸ்? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.